மட்டும் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா இன்னையோட நாட்டோட தேவை என்னன்னா, எல்லா வகையான கூச்சல் குழப்பத்துக்கு காரணம் இந்த நல்லிணக்கம் பாகுபட்டு போயிருக்கு அல்லது பண்பட்டு போயிருக்குன்றதுக்கு தான். இன்னைக்கு இந்த கூட்டத்தோட தலைப்பை வேலண்ணன் ரொம்ப அழகாக தெளிவாக எனக்கு முன்பு பேசியவர்களாம் சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இந்தியாவுக்கு ஒரு நாள் மத நல்லிணக்கத்துக்கான நாள் அப்படின்னு நாம் கொண்டாடுறோம். அது எந்த நாள் தெரியுமா? ஆகஸ்ட் 20ஆம் தேதி அம்மையார் இந்திரா காந்தியோட இரண்டாவது மகன், பாரத பிரதமராக இருந்த காங்கிரஸ் கட்சியின் தலைவர் திரு ராஜீவ் காந்தி அவர்கள் பிறந்த நாளை தான் நாம் மத நிலக்க நாளாக கொண்டாடி கொண்டிருக்கோம் அந்த நாட்டில். அந்த அளவுக்கு அந்த நாளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் உண்டு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியோட முக்கியமான நோக்கத்தை பற்றி எல்லாரும் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நான் பேசுறது ஒரு சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனால் இந்த உரை என்பது, இந்த நிகழ்ச்சி என்பது நம்ம வாழ்க்கையை பற்றியான நிகழ்ச்சி, நம்ம பாதுகாப்பை பற்றியான நிகழ்ச்சி, எதிர்காலத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய இந்த தருணம் இது. திமுகவும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் ஒரு சாதாரண கூட்டணி அமைத்திடவில்லை. ஒரு தேர்தலுக்காக மட்டும் இந்த கூட்டணி அமைத்திடவில்லை. ஒரு சீட்டு கணக்காக கூட்டணி அமைக்கப்படவில்லை. இது மனித மரியாதைக்கான ஒற்றுமை, மதசார்பின்மைக்காக காக்கும் ஒற்றுமை. ஆக இரண்டு கட்சிகள் ஒன்றாக சேர்ந்து இருக்குதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே இந்த மத நல்லிணக்கம் தான். இந்தியன் யூனியன் முஸ்லீம் என்ற கட்சி ஒரு சாதாரணமாக உருவாக்கப்படவில்லை. அது ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. இஸ்லாமியர்களோட தேவைகள், சிறுபான்மை மக்களின் தேவைகள் எந்த இடத்திலுமே அவைகள் குறைபடக்கூடாது, எந்த இடத்திலுமே அவர்களுக்கு பாதகம் வந்துடக்கூடாதுன்ற எண்ணத்தில் உருவாக்கப்பட்ட அடிப்படை கொள்கையான கட்சி தான் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக். அதை ஒத்து வந்திருக்கக்கூடிய கழகம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். இன்னைக்கு இரண்டு கட்சிகளும் கூட்டணியோடு இருக்காங்க. இன்னைக்கு எதிர்த்து நிற்கக்கூடிய மதவாத சக்திகளை எதிர்த்து நிற்கிறாங்கன்னா இந்த அடிப்படை கொள்கைகள் தான் முக்கியம். இந்த கொள்கைகளால் தான் இந்த கூட்டணியே இன்னைக்கு நின்றுட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம எதிர்த்து நிற்கக்கூடிய சக்திகளை பற்றி நீங்கள் பார்க்கணும். இன்னைக்கு எதுக்காக இந்த பொதுக்கூட்டம், எதுக்காக இந்த பொதுக்கூட்டத்தோட நோக்கம் என்ன, இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை என்ன, ஏன் இந்த பொதுக்கூட்டம் நடத்தப்படுகிறது என்ற கேள்விகள் எல்லாம் மக்கள் மத்தியில் உண்டு. இன்னைக்கு மத்தியில் பாரதிய ஜனதா ஆட்சி. இதுக்கு முன்னாடி பேசும்போது சொன்னாங்களே, ஹிந்துவும் இந்துத்துவம், அந்த இரண்டு கொள்கைகள். ஹிந்து என்பது ஒரு மதம், அதற்கான வரையறைகள் உண்டு. இஸ்லாம் என்பது ஒரு மதம், அதுக்கான வரையறை உண்டு. கிறிஸ்தவர்கள் என்பது ஒரு மதம், அதுக்கான வரையறை உண்டு. ஆனால் எங்குமே அந்த கொள்கைக்கு இந்த கொள்கைக்கும் முரண்பாடு கிடையாது. அவங்கவுங்க வகுக்கிற கொள்கைகள் அவங்கவுங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிரச்சனையை உண்டு பண்ண வந்திருக்கிறது தான் இந்துத்துவ கொள்கை. இஸ்லாமியர்களையும் சிறுபான்மை மக்களையும் அடக்கி வைத்து அதனால் ஒரு பிரச்சனையை உருவாக்கி கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஏன் எத்தனை பாரதிய ஜனதா எத்தனை வகையான பிரச்சனைகளை கொண்டாந்தாங்க நம்ம முன்னாடி. தேர்தல் அப்பொழுது எடுக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தால் நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு போக வேண்டியது தானே. நாட்டில் இருக்கக்கூடிய எத்தனையோ பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, அதை பற்றி சிந்திக்க வேணும். நாட்டில் இருக்கக்கூடிய அடிப்படை தேவைகள் இருக்கு, மனிதர்களுக்கு தேவையான பிரச்சனைகள் எவ்வளவு இருக்கு, அதை பற்றி சிந்திக்கணும். ஆனால் அதை எல்லாத்தையும் விட்டு இஸ்லாமியர்களையே குறிவைத்து கொண்டு வரக்கூடிய சட்டங்கள் ஏராளம் பாராளுமன்றத்தில் அது பிஜேபி கொண்டாந்தாங்க. உதாரணத்துக்கு சிஏஏ என்ற குடியுரிமை சட்டம் கொண்டு வந்து, அதே போல அந்த யார் யாரெல்லாம் இஸ்லாத்தில் இருக்காங்களோ யார் யாருக்கெல்லாம் குடியுரிமை இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு ஒரு மதவாத கட்சி ஆட்சியில் உட்கார்ந்து கொண்டு நம்மளை ஆட்டி படைக்க பார்த்தது, அதையும் எதிர்த்தோம். அதே போல என்ஆர்சின்னு ஒரு சட்டம், அதை கொண்டு வந்து இஸ்லாமியர்களுக்கு நீ இந்தியனா, உனக்கு குடியுரிமை உண்டா என்று கேட்கக்கூடிய கேள்விகளோடு வந்த ஒரு சட்டம், அதையும் நாம் எதிர்த்தோம். அதே போல முஸ்லீம்களை குறிவைக்கக்கூடிய அத்தனை சட்டங்கள், மத வழிபாட்டு இடங்கள் எல்லாம் தலையீடு என்ன, அதே மாதிரி வெறுப்பு பேச்சுக்கள், யார் வேணா என்ன வேணா பேசலாம், கேள்வி கேட்க முடியாது, லின்சிங் தாக்குதல், அதே போல டெல்லியில் தொழுகை நடத்திட்டு இருக்க இஸ்லாமியர்கள் மேல போலீஸ்காரர்கள் லத்தி சார்ஜ். அதே மாதிரி என்ன நடந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் நம்ம இஸ்லாமியர்களும் இந்துக்களும் சகோதரத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால்
வடநாட்டில் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்கன்னா இஸ்லாமியர்கள் தான் ஒரு தீவிரவாத அமைப்பை சார்ந்தவர்கள்ன்ற பேரை தேவையில்லாமல் கொண்டு வந்து புகுத்த பார்க்கறது அந்த மதவாத கட்சி. இதுதான் அடிப்படை அவங்களுடைய கொள்கை. இது இல்லை, தமிழ்நாட்டில் இது எடுபடாது, தமிழ்நாட்டில் இது ஆதாரபூர்வமாக அவங்களை நிரூபிக்க முடியாது, தமிழ்நாட்டில் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த பொய் பிரச்சாரம் எடுபடாதுன்னு சொல்றதுக்காக தான் ஒரு அரணாக இஸ்லாமியர்களுக்கு மட்டுமில்ல சிறுபான்மை மக்களுக்கு ஒரு அரணாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு அந்த மதவாத கட்சிக்கு எதிர்க்க முரசொலி ஒழித்துக் கொண்டிருக்கிறது. இதுக்கு என்ன காரணம்? அண்ணா காலத்தை ஆரம்பித்து கலைஞர்கிட்ட இருந்த தளபதி மு.க. ஸ்டாலின் இன்னைக்கு அவருடைய துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் வரை அதே கட்டுக்கோப்பாக இருக்கு. காகிதம் இழைத்த அவர்கள் கடைசி தருவாயில படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கும் பொழுது சென்ற தலைவர் கலைஞர், அன்னைக்கு இருந்த தலைவர் கலைஞர் நேராக போகும்போது கண்ணியத்துக்குரிய காகிதம் இல்லத்த ஐயா அவர்கள் தலைவர் கலைஞரோட கைகளை இருக்கப்பட்டார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் உயிர் துறக்க போறார். அவர் கடைசி தருவாயில் இருக்கும்போது கலைஞர் கையை விடு, கருணாநிதி எங்களை கைவிட்டு விடாதே, இஸ்லாமியர்களுக்கு உன்னுடைய ஆதரவு தேவை, எந்த ரூபத்திலையும் எந்த சக்திகள் வந்தாலும் சரி நீ இஸ்லாமியர்கள் பக்கம் இருக்க வேண்டும், சிறுபான்மை மக்களுக்கு நீ தோழனாக கோட்டையாக இருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும், செய்வாயான்னு கொடுக்கும் பொழுது நான் செய்து தருகிறேன் தலைவரே என்று கையில் அடித்து கொடுத்த சத்தியத்தை இன்று வரை திராவிட முன்னேற்ற கழகம் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. அது கலைஞர் ஐயா காகிதம் இழைத்த ஐயா அவர்களுக்கு கொடுத்த சத்தியம் மட்டுமல்ல, இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை இஸ்லாமியர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ள சத்தியம். அது இன்னைக்கு வரைக்கும் கேட்கிறேன், எத்தனை அடக்குமுறை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு எத்தனை அடக்குமுறை வந்திருக்கு. ஆனா அதுக்காக பயந்துட்டோமா? அதுக்காக நாங்கள் சோர்ந்துட்டோமா? பாராளுமன்றத்தில் எதிர்த்து கேட்கிறோமே, ஒவ்வொன்றுக்கும் கேள்வி கேட்கிறோமே. நான் இதுக்கு முன்னாடியே பாராளுமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்ச உடனே ஒரு பொதுக்கூட்டத்தில் சொன்னேன், சிஏஏ என்ஆர்சி ஆகிய சட்டம் இது சாதாரண சட்டம் இல்லை, இது பிணைக்கப்பட்ட ஒரு விஷக்கிருமிகள் சொன்னேன். இன்னைக்கு பாருங்க, ஒரே நாடு ஒரே தேர்தல், ஒரே நாடு ஒரே ரேஷன் அட்டை, அதே போல மொழிகளை கொண்டு வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டை பிளவுபடுத்த பார்க்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தேர்தலில் பார்த்தீங்கன்னா இது எஸ்ஐஆர்ன்ற ஒரு சட்டம். என்ன நடந்தது வெஸ்ட் பெங்கால்ல, என்ன நடக்குது இப்போது பீகார்ல 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்களே. அவங்களுக்கெல்லாம் எங்கிறது யாரை கேட்டு நீக்கினீங்க? எத்தனை நாள் கொடுத்தீங்க? ஆனா எதையுமே கேள்வி கேட்கவில்லை. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த கட்சியோட அடிப்படை திமுக மாதிரி கிடையாது. இன்னைக்கு திமுக ஒவ்வொரு கிராமத்துக்கும் போனீங்கன்னா சாதாரண கிளை கழகத்திலிருந்து அதுக்கு கீழே இருக்கக்கூடியதுல பாடி வச்சிருக்கோம். ஆகையால ஒரு கிராமத்தில் ஒரு குண்டூசி விழுந்தா கூட நம்ம முதலமைச்சர் கலைஞர் தலைவர் அவர்களுக்கு தளபதி அவர்களுக்கு அந்த செய்தி போய் சேர்க்கக்கூடிய, ஆனா அதை கோட்டை விட்டுட்டாங்க அந்த மாநிலத்தில். ஆக எல்லாரையும் 85 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள். நீக்கப்பட்டவர்கள பெரும்பான்மையான யார் தெரியுமா? பிஜேபிக்காக எதிர்த்து வாக்களிக்க காத்துக்கிட்டு இருந்த இஸ்லாமியர்களும் சிறுபான்மை மக்களோட வாக்குகள் தான் அதிகமாக நீக்கப்பட்டது. ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஒரு முற்போக்கான கொள்கையோடு இருக்கும்? ஏன் பிஜேபி திமுக கண்டு பயப்படுது? எதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தில் கூட்டணி மேல இன்னைக்கு அவ்வளவு வகையான வன்மத்தோடு இருக்காங்க? ஒரே உதாரணத்துக்கு சொல்றேன், நான் எஸ்ஐஆருக்கு அந்த மாநிலம் பலி கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுக்கு அந்த எஸ்ஐஆர் வந்த பொழுது கோர்ட்டுக்கு போய், ஏங்க நீங்க எங்களுடைய வாக்குகளை நீக்கிட்டீங்க, என்னோட வாக்கு இருக்குன்னு நிரூபிக்கிறதுக்கு இருக்கக்கூடிய ஆதாரத்தில் நாங்கள் கொடுக்க வேண்டிய ஆதாரத்தில் ஒரு ஆதாரம் விடுபட்டு போயிருக்குன்னு நம்ம முதலமைச்சர் தொடர்ந்த வழக்கு சுப்ரீம் கோர்ட்டில் அதுக்கான கேள்விகள் கேட்கப்பட்டு, இல்லை ஆதார் அட்டையும் கொடுக்கலாம் சொல்லி ஆதார் அட்டையை சேர்த்ததுனால தான் இன்னைக்கு பல லட்சம் வாக்காளர்கள் மீண்டும் இணைக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் உங்க பாச்சா எடுபடாதுன்றதுக்கு இது ஒரு உதாரணம். அதே போல கொண்டு வந்து எல்லா சட்டத்தையும் போட்டாங்களே, எல்லா சட்டத்தையும் கொண்டாந்து தமிழ்நாட்டு மேல போட்டாங்களே, அதையெல்லாம் எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோமே. சுப்ரீம் கோர்ட்ல நாங்க ஸ்டே வாங்கலையா? எல்லாத்த விட இஸ்லாமியர்களோட சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய பெரிய அந்த வேலையை முதலமைச்சர் கையில் எடுக்கவில்லையா? வக்பு சட்டம் பாராளுமன்றம் அதிர்ந்தது. இரவு 10-11 மணிக்கு பாராளுமன்றத்தில் அந்த சபை நடந்து கொண்டிருக்கும் போது கண்ணீர் மலக அத்தனை பேருமே தாக்கத்தோடு கேட்டமே, வக்பு சட்டத்தை திரும்ப பெற்றுக்கொள்ளுங்கள் சொன்னமே. அன்னைக்கு அவங்க காது கொடுத்து கேட்க நேரம் கிடையாது. ஆனா அந்த சட்டம் தாக்கல் செய்யப்பட்டது.
பெரும்பாலான வாக்குகள் இருந்ததுனால எம்பிகள் ஓட்டு போட்டு ஜெயிச்சாங்க. ஆனா அந்த சட்டத்தை இல்லை, நான் நீதிமன்றம் கொண்டு செல்ல போன்னு சொல்லி நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போய் நீதிமன்றத்தில் ஜெயிச்ச ஒரு தமிழ் மகன் உண்டென்றால் அது எங்க தலைவர் தளபதி அவர்கள். அதற்காக தான் நான் உங்ககிட்ட பெருமையா சொல்ல முடியும், இது கூட்டணி அல்ல, இது மத சார்பின்மையின் ஒரு நல்லிணக்கத்துக்கான அடிப்படை கூட்டணி நான் சொன்னேன். எத்தனை வகையான போராட்டங்கள், அத்தனை வகை போராட்டங்களே நாங்க ஜெயிச்சு வரமே. என்ன இஸ்லாமியர்கள்லாம் வெறும் கிள்ளிக்கீரைகள் நினைச்சிங்களா? எனக்கு முன்னாடி பேசி அமர்ந்தாங்களே, விடுதலை சுதந்திர போராட்டத்தில் அதிகமான அந்த துப்பாக்கி தோட்டாக்களுக்கு நெஞ்சை நிமிர்த்தி நீட்டி இந்தியா என் நாடு, இது இந்தியா என் நாடுன்னு சொல்லி அந்த வெள்ளக்கார தோட்டாக்களுக்கெல்லாம் உயிரை நிறுத்தவர்கள் நம்ம இஸ்லாமியர்கள் இல்லையா? குடியுரிமைக்காக சண்டை போட்டது இஸ்லாமியர்கள் இல்லையா? அவர்கள் இந்த நாட்டுக்கு வாழ தகுதியானவர் இல்லையா? இந்த கேள்விகள் எல்லாம் தான் திராவிட முன்னேற்ற கழகம் முன்வைக்குது பாரதிய ஜனதா முன்னாடி. இன்னைக்கு தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? இந்த தமிழ்நாட்டில் மதசார்பின்மை அற்ற ஒரு மதசார்பின்மை இல்லாத ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மத நல்லிணக்கத்தோடு ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எல்லா மதத்தையும் சமமாக நடத்தக்கூடிய ஒரு ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோட திராவிட மாடல் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. திராவிட மாடல் ஆட்சினாவே வடநாட்டில் இருக்கிறவனுக்கு எரியுது. அது என்ன புதிய திராவிட மாடல் ஆட்சி? சாதாரணமாக சொல்லணும்னா திராவிட ஆட்சி எல்லாம் எல்லாருக்கும் என்ற ஒரு சாதாரண அடிப்படை கொள்கை தான் அது. இந்துக்களுக்கு மட்டும், இஸ்லாமியர்களுக்கு அல்ல, கிறிஸ்தவருக்கு அல்ல என்று பாகுபாடு இல்லாமல் அத்தனை பேருக்கும் அந்த திட்டங்கள் எல்லாம் கிடைக்கணும்னு இருக்கிறது. அது இந்த ஆம்பூர் மண் ஒரு சமத்துவக்கான மண். எனக்கு முன்னாடி பேசினவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க, இங்க இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அத்தனை பேருமே அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூமி இந்த ஆம்பூர் மண். இந்த ஆம்பூர் மண்ணை யார் மிதிச்சாலும் அந்த சாதி மதம் பேதம் எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக சகோதரத்தோடு வாழக்கூடிய பகுதி இது. நான் எத்தனையோ முறை தேர்தல் பிரச்சாரத்தில் வருவேன். தேர்தல் பிரச்சாரத்தில் வந்துட்டு இருக்க போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா எந்த பகுதியில் ஓட்டு போய் கேட்டுட்டு இருந்தாலும் என்னோட மைக் சத்தத்தை உடனடியாக சொல்லுவாங்க, பாங்கு ஒலிக்குதுங்க, அதனால மைக் சத்தத்தை ஆஃப் பண்ணலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மரியாதை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி அவங்கள உதாசீனப்படுத்துறது இல்லை. ஒரு கோவில் ஒளிபெருக்கி இருந்தா கூட சரி, இந்த இடத்துல மசூதி இருக்கு, மசூதி இடத்துல நம்ம சத்தமா போகக்கூடாதுன்னு அந்த சவுண்டை குறைச்சிட்டு போகக்கூடியதான். இந்த வரக்கூடிய தேர்தல் ஒரு முக்கியமான தேர்தல். இந்த தேர்தல் மதச்சார்பின்மையை காக்கக்கூடிய தேர்தல். இது மரியாதையை காக்கக்கூடிய தேர்தல், தமிழ்நாட்டை பாதுகாக்க வேண்டிய தேர்தல். இந்த தேர்தலில் நாம் எல்லாம் இணைந்திருந்தால் மட்டும்தான் இந்த தேர்தல் நாம் வெற்றி காண முடியும். இது நீங்கள் நானும் மட்டுமல்ல, ஒவ்வொருத்தரும் பிரச்சார பீரங்கியாக மாற வேண்டும். நீங்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது இல்லை, இது திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணி, இந்த கூட்டணிக்கு நாம் எல்லாம் ஒத்துழைக்க வேண்டும். முதலமைச்சர் ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய அத்தனை சட்ட போராட்டங்களையும் நாம் இஸ்லாமியர்களுக்காக எடுத்துக்கூடிய சட்ட போராட்டங்கள்லாம் நாம் கூட இருந்து ஜெயிக்கணும்னு நீங்க எடுத்துட்டு போய் சொல்லணும். இதே ஆம்பூர் வெற்றி மண்ணாக வேலூர் மாவட்டத்தில் முதல் வெற்றியை பதிவு செய்த மண் இந்த ஆம்பூர் மண் என்று நிரூபிக்கக்கூடிய வகையில் நீங்கள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் சொன்னாங்க. எனக்கு கூட சொன்னாங்க, எஸ்ஐஆர் வந்துருச்சு, நீங்க ஆம்பூர்ல உங்க பாச்சா படிக்காது அப்படின்னாங்க. என்னன்னு விசாரிச்சேன். டெல்லியில் இருக்கும்போது சில நண்பர்கள் சொன்னாங்க, முஸ்லீம் பெண்கள் எல்லாம் எஸ்ஐஆர்ல ஃபெயில் ஆயிடுவாங்க, அவங்கெல்லாம் ஆதார் அட்டையோ அதெல்லாம் கொடுத்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்மில் கையெழுத்து போட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டாங்க, அதனால் எஸ்ஐஆரில் இஸ்லாமிய பெண்களுக்கூட ஓட்டு உரிமை குறைய போகுதுன்னு சொன்னாங்க. நம்ம கழக தோழர்கள்லாம் வீடு வீடாக சென்று அந்த எஸ்ஐஆர் தேர்தல் பணிகளை செய்தோம். ஆனால் என்ன தெரியுமா விஷயம்? அதிகப்படியான இஸ்லாமிய பெண்களை பதிவு செய்த பூமி இந்த ஆம்பூர் பூமி. ஏனென்றால் அவங்க வாக்குரிமை, அவங்க உரிமை என்று நினைத்திருக்கிறார்கள். இன்னைக்கு அப்போ அந்த பிஜேபி போட்ட கணக்கை அங்கேயே தவிடுபடியாக்கி இருக்கிறோம். இஸ்லாமியர்கள் அனைவரும் வாக்குரிமைக்கு சொந்தக்காரர்கள் என்று நிரூபித்திருக்காங்க. ஏன் தெரியுமா? இது என்னுடைய வாக்குரிமை, இது என்னுடைய நாடு, வாக்களிப்பது என்னுடைய உரிமை, அதை பறிப்பதற்கு நீ யாரடா என்று கேட்கக்கூடிய வகையில் இன்னைக்கு அத்தனை பேருமே வாக்குகளை எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்து சேர்த்திருக்காங்க. ஆக இந்த தேர்தல் வரும்பொழுது அதே மத நல்லிணக்கத்தோடு, அதே வெறியோடு, இந்த நாட்டோட உரிமையோடு, இந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய கடமையோடு இந்த தேர்தலில் பணியாற்ற வேண்டும். எனக்கு முன்பு பேசியவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். அண்ணா வேலண்ணர்கள் ரொம்ப தெளிவாக இந்த நல்லிணக்கம்னா என்னன்ற ஒரு பற்றி ஒரு பிஹெச்டி சொல்கிறாங்க போல இதை செஞ்சுட்டு போயிருக்கிறார். ஆனால் நான் ஒன்றே ஒன்று தான் கேட்குறேங்க, நம்மை ஆளப்போவது யார், எவர் ஆட்சி செய்யணும், எப்படி ஆட்சி செய்ய வேண்டும், யாருக்காக ஆட்சி செய்ய வேண்டும்,
எதை நோக்கி ஆட்சி செய்ய வேண்டும், நமக்கு இலக்கு என்ன என்பதை மனதில் இந்த கேள்விகளை முதலில் எடுத்து வைங்கள். யார் யாரெல்லாம் இந்த கேள்விகளை எடுத்து வைக்கிறார்களோ பதில் கிட்டும். நாம ஏன் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் காங்கிரசும் சரி, அதே போல திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எல்லாரும் சேர்ந்து ஓரணியில் இருந்து இன்னைக்கு மதசார்பற்ற கட்சி கூட்டணின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்றோமே, அதுவே எரியுது. என்ன, இந்தியாவை இந்துக்கள் தான் ஆள வேண்டுமா? இந்தியாவை ஒரு மதம் தான் ஆள வேண்டுமா? என்ன, இந்த இந்தியா அவங்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்டதா? நான் இந்து, என்னுடைய கடவுளை வணங்கக்கூடியவன், காலையில் எழுந்து விபூதியும் குங்குமம் வைக்காம நான் வெளியே வந்ததில்லை. ஆனால் என்னுடைய மதத்தை நான் மதிக்கிறேன். அதற்கு இணையாக அடுத்த ஒரு மதத்தையும் மதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறது என்னுடைய திராவிட முன்னேற்ற கழகம். எங்க திமுக அதுதான் சொல்லி கொடுத்திருக்காங்க. நீ உன்னுடைய மதத்தை என்ன வேணா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொன்னார் பேரறிஞர் அண்ணா. அதே போல அடுத்த மதத்தையும் மதிக்க கற்றுக் கொடுன்னு சொல்லியிருக்கிறார். நாம் ரம்ஜான் ஆச்சுன்னா எங்கடா பாய்வுட்லேருந்து பிரியாணி வரலையே நாம் காத்துக்கிட்டு இருப்போம். கிறிஸ்மஸ் ஆச்சுன்னா எங்கடா ஜோசப் வீட்லேருந்து கேக் வரலையேன்னு உட்காந்துக்கிட்டு இருப்போம். அதே போல் பொங்கல் வந்ததுன்னா எங்கள் பக்கத்து வீட்டில் இருந்து பொங்கல் படைச்சிட்டு இன்னும் பொங்கலும் வடையும் பாயாசமும் வீட்டுக்கு வரலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கிற இது பூமி. இது சகோதரத்துவத்தோடு வாழும். நம்ம வீட்டில் ஒரு 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 நிகழ்வு நடந்தால் கூட பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சேர்த்து சமைக்கிற பண்பாடு உடைய பூமிடா அந்த தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டுக்கு நீங்கள் நுழையணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாசிச வழி இந்த பாச்சா அண்ணன் சொல்லது போல் இங்கே எடுபடாது. இங்கே நேர் வழியில் எங்களை சந்திக்க தயாராக எங்கள் முதுகில் நீங்கள் ஈட்டிகளை குத்தி துரோகிகளை அனுப்பலாம். ஆனால் எந்த வகையான ஈட்டிகளும் துரோக கத்திகளும் எங்களை பதம் பார்த்தாலும் அந்த வழிக்கு நான் ஆளாவேன்னு சொல்ல விட என்னுடைய கொள்கைகளோ ஒரே ஒரு இமையளவு கூட குறைய மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகம் இஸ்லாமியர்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் உயிருள்ளவரை பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கழகம் இது என்பதை தெரிவித்து இந்த மத நல்லிணக்கம், இந்த நல்லிணக்க பொதுக்கூட்டம் வெற்றி பெற வேண்டும், வெற்றி பெற வேண்டும். செல்லுங்கள், உழைப்போம். 2026 தேர்தலில் 200 தொகுதிக்கு மேல முதலமைச்சர் சொல்ல வென்று காட்டுவோம். வடநாட்டுக்கு பாடத்தை கற்றுக் கொடுப்போம். மத நல்லிணக்கத்தை போற்றுவோம் போற்றுவோம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.